முருங்கை கீரை பொரியல் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். முருங்கைக்கீரை ஒரு கட்டு வாங்கி சுத்தம் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1, தேங்காய் துருவல் ஒரு 3 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம் போல், ஒரு 5 டீஸ்பூன் வந்து துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாம். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிச்ச உடனே ஜீரகத்தை ஆட் பண்ணுறேன். அப்படியே ஒன்றா போட்டுடலாம். கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. கீரையை நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து கம்மியாக போடுங்க, ஏன்னா கீரை வந்து வெந்த உடனே சுருங்கிடும். உப்பு போட்டு அந்த உப்பு தண்ணியிலே வேகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அந்த உப்பு இருக்கிற தண்ணியிலே வேகட்டும். அடுப்பை சிம் பண்ணிடுங்க. பாருங்க, 5 நிமிஷம் கழித்து நல்லா வதங்கிடுச்சு. கீரை எவ்வளோ சுருங்கிடுச்சு பாருங்கள். நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பருப்பு, தேங்காய் துருவல் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ உப்பு பத்தலைன்னா நீங்கள் பருப்புக்கும் தேங்காய்க்கும் கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு கீரை பொரியல். சத்தான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி.